உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம். உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். உண்மை வழி செல்லும் வாழ்வும் ஆலயம். மலரும் புனித இடம் ஆலயம். உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். இயற்கை காத்திடும் மாந்தர் வாழிடும் பகிர்ந்து வாழ்ந்திடும் உயிர்கள் உறைவிடம். மனிதத்தில் உயிரென மதித்திடும் உள்ளங்கள், மானுடர் வாழ்வுக்காய் தடை தரும் நெஞ்சங்கள், நம்பிக்கை செய்தி கொள்ளும் நண்பர்கள், உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள். எல்லோரும் இறைவன் உரையும் ஆலயம். எல்லோரும் இறைவன் உரையும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம். ஆலயம். உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். ஆலயம். பசுமை சோலைகள் பாடும் பறவைகள். ஆலயம். ஆலயம். காற்றும் வானமும் கடலும் மழைகளும். ஆலயம். ஆலயம். விடியலின் குரலென ஒலித்திடும் கலைகளும், கடவுளை உன் புகழ் பாடிடும் கவிதையும், நல்வார்த்தை பேசுகின்ற நாவுகள், நல்லோரின் பாதை செல்லும் பாதங்கள். எல்லாமே இறைவன் உரையும் ஆலயம். எல்லாமே இறைவன் உரையும் ஆலயம். உறவு மலரும் புனித இடம் ஆலயம். ஆலயம். உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். ஆலயம். உறவு மலரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மேதக ஆயர் அவர்களே, அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருட்பணியாளர்களே, தூதுரை பணியில் துடிப்போடு செயல்படும் துறவறத்தாரே, இரக்கமிகுந்த இயேசுவின் இனிய இறைமக்களே, வெள்ளி விழா பொன்விழா காணும் சீர்மிகு தம்பதியரே, உங்கள் அனைவரையும் கரம் கூப்பி வரவேற்கின்றோம். அமல அன்னையின் திருவிழாவிற்கு அன்போடு அழைக்கின்றோம். பெருவிழா வாழ்த்துக்களை பெருமையோடு வழங்குகின்றோம். 1854ஆம் ஆண்டு திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் டிசம்பர் 8ஆம் நாள் அன்னை மரியா அமல உற்பவி என்ற நம்பிக்கை அறிக்கையை நமக்காக தருகிறார். 4 ஆண்டுகளுக்கு பிறகு 1858இல் பிரான்ஸ் நாட்டில் பிரன்னீஸ் மலையில் பிப்ரவரி மாதத்தில் பெர்னதெத் சிறுமிக்கு கன்னிமரியால் காட்சி கொடுக்கிறார். பிப்ரவரி துவங்கி மார்ச் மாதம் உடைய அருள்நிறை அன்னையின் அற்புத காட்சியை 18 முறை பார்த்து மகிழ்கிறார். மார்ச் 25இல்
காட்சியில் கண்ட கன்னிமரியாவிடம் களங்கமில்லா சிறுமியை கனிவோடு கேட்கிறாள், தெரிந்து கொள்ளலாமா தங்களின் பெயரை என்று. நாமே அமல உற்பவி என்று தயங்காமல் தந்தார் தன்னுடைய பெயரை. 4 ஆண்டுகளுக்கு முன்னதாக 9ஆம் பத்திநாதரால் வெளியிடப்பட்ட அன்னை மரியா அமல உற்பவி என்ற நம்பிக்கையின் உண்மை உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த காட்சியின் 28 ஆண்டுகளுக்கு பிறகு 1886 செப்டம்பர் மாதம் 1 தேதி மதுரை மாநில மறைப்பணித்தளத்தில் தேர்வு நிலை மறைமாவட்டமாக இருந்த திருச்சிராப்பள்ளி புதிய மறைமாவட்டமாக அறிவிக்கப்படுகிறது. இயேசு சபையைச் சேர்ந்த மேதகு ஆயர் அலெக்சிஸ் கெனோஸ் அவர்கள் திருச்சி மறைமாவட்டத்தின் முதல் ஆயராக 1886 செப்டம்பர் 1 தேதி பொறுப்பேற்கிறார். திருச்சி மறைமாவட்டம் உதயமான அன்றைய தினமே திருச்சி மறைமாவட்டத்தின் பாதுகாவலியாக புனித அமலோற்பவ அன்னை அறிவிக்கப்படுகிறார். அன்றிலிருந்து நமது பாதுகாவலியின் புனித அமலோற்பவ அன்னையின் திருவிழாவை சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். திருச்சி திரு அவையின் வரலாற்றை திருப்பி பார்க்கின்ற பொழுது இந்த நாளில் பயிற்சி முடித்த குருமாணவர்களுக்கு தியாக்கோன் பட்டம் மற்றும் குருப்பட்டமும் வழங்கப்பட்டது. புதிய ஆலயங்கள், சிற்றாலயங்கள், நிறுவனங்கள் இந்த நாளில் புனிதம் செய்யப்பட்டு அர்ச்சிக்கப்பட்டு திறக்கப்பட்டது. மேதகு ஆயர் அந்தோணி டிவோட்டா ஆயராக பொறுப்பேற்ற பிறகு மறைமாவட்டத்தின் அனைத்து பங்கு மக்களோடு சேர்ந்து மறைமாவட்ட பெருவிழாவாக வடிவெடுத்தது. இதன் சிறப்பு நிகழ்வாக வெள்ளி விழா, பொன்விழா காணும் தம்பதியர் பெருமைப்படுத்தப்பட்டார்கள். அமல உற்பவம் என்றால் புனித கன்னிமரியா உருவான நேரம் முதலே எந்தவிதமான மாசுமறுவற்றவராய், பாவக்கரை இல்லாதவராய், ஜென்மப்பாவம் எனப்படும் பிறப்பு நிலை பாவம் இல்லாதவராய் இருந்தார் என்பதுதான் நாம் கொண்டிருக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கை. இயேசு கிறிஸ்து பிறந்து வளர்ந்து வாழ்ந்த இடங்கள், அவரது பாதச்சுவடுகள் பதிந்த இடங்களையெல்லாம் நாம் புனித பூமி, ஹோலி லேண்ட் என்கிறோம். அப்படியெனில் அவர் பிறக்க காரணமாக இருந்த புனித கன்னிமரியாளுடைய உடல் எவ்வளவு இன்னும் புனிதம் மிகுந்ததாய் இருந்திருக்க வேண்டும். கடவுள் கன்னிமரியாவின் உடலை மிகச்சிறந்த பாதுகாப்போடு முன்குறித்து வைத்து பக்குவப்படுத்தி மீட்பர் இயேசுவின் பிறப்புக்கு ஏற்புடையதாக மாற்றினார் என்பதைத்தான் அன்னை மரியா அமல உற்பவி என்று திரு அவை அறிவிக்கிறது. எனவே நமது மறைமாவட்டத்தின் பாதுகாவலின் விழாவில் அவர் வழியாக அருள் வரங்கள் அனைத்தையும் அளவின்றி பெற்றுக்கொள்வோம். நம் மறைமாவட்டத்தின் 132வது பெருவிழா திருப்பலியில் பெருமையோடு பங்கேற்போம். அன்னைக்கு கரம் குவிப்போம், அவர் அன்பை போற்றிடுவோம். பாதுகாவலே அமலோற்பு அன்னையின் பெருவிழா வாழ்த்துக்கள். பொன்விழா தம்பதியர் அம்சம் பங்கு திரு அருள்சாமி, திருமதி சவரியம்மாள். கருமண்டபம் பங்கு ரெஜினால் மேரி. கருமண்டபம் பங்கு திரு சவரிமுத்து, திருமதி மரியம்மாள். திரு பாக்கியராஜ், திருமதி மரியம்மாள். மணப்பாறை மறைவர்
மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம் ஆயரே நீர் வருக. மங்கள ஆரத்தி எடுத்துமை அழைத்தோம் ஆயரே நீர் வருக. திருப்பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம். திருப்பலி நிறைவேற்ற வருகவென்றழைத்தோம் ஆயரே நீர் வருக. குருகுலமே வருக. ஆயரே நீர் வருக. இறை மக்களே வருக. இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இப்பொழுது மறைமாவட்டத்தை முன்னின்று வழிநடத்தும் ஆயர் அவர்களும் வெள்ளி விழா கொண்டாடும் அருட்தந்தையர்களும் அருட்சகோதரர்களுடைய சார்பாகவும் குத்துவிளக்கு ஏற்றப்படுகின்றது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த குருக்களே, கன்னியர்களே, இறை மக்களே, இந்த நிகழ்விற்கு சிறப்பாக அழைக்கப்பட்ட பொன்விழா, திருமணத்தின் பொன்விழா, வெள்ளி விழா கொண்டாடும் தம்பதியரே, மறைமாவட்டத்தின் பாதுகாவலியான அமல அன்னையினுடைய விழாவில் உங்கள் அனைவரையும் அழைத்து பெருமை செய்து திருச்சபை என்பது ஒரு குடும்பம் என்பதை நினைவுபடுத்த என்றும் பிரமாணிக்கமுள்ள ஆண்டவருக்கு நாம் நம்மை முழுவதும் அர்ப்பணம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே நாம் ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பதோடு திருச்சபைக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். திருச்சபைக்கு அர்ப்பணிப்பது போன்று கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் அர்ப்பணம் செய்ய வேண்டும். இந்த அர்ப்பணத்தின் தலைவியாகிய நமக்கு முன்னோடியாகிய அன்னை கன்னிமரியாளின் அமர உற்பவ அன்னையை கொண்டாடும் வேளையிலே நம்முடைய வாக்குறுதியை நினைவு கூர்ந்து நம்மை முழுவதும் அர்ப்பணம் செய்வோம். இந்த திருப்பலியிலே தக்க முறையிலே பங்கு கொள்ள
நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகளை எண்ணி பார்த்து நாம் மன்னிப்பு இறைஞ்சுவோமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்கிறேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகிலே நல் மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை வாழ்த்துகின்றோம். எங்கள் மன்றாட்டை ஏற்று
மரியாவின் அமல உற்பத்தின் வழியாக உம் திருமகனுக்கு உகந்த இல்லிடத்தை ஏற்பாடு செய்தீரே. இவ்வாறு உம் திருமகனுடைய இறப்பின் முன் விளைவாக மரியாவை மாசுகள் அனைத்திலிருந்தும் பாதுகாத்த நீர். அவரது பரிந்துரையால் நாங்களும் தூய்மையடைந்து உம்மிடம் வந்து சேராருள் புரிவீராக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றீட்டில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 9 முதல் 15 மற்றும் 20. ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உம் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன், எனவே நான் ஒழிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொல்வது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விளக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனி எனக் கொடுத்தால் நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள், காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவளே தாய். ஆண்டவரின் அருள்வாக்கு. பணிவோர் தலை
முதலாம் வாசகம். உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திரு வார்த்தைகள் 3-6 வரை மற்றும் 11-12 வரை. சகோதரர் சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் தம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கிக் கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக தம் மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளியதால் அவரது புகழை பாடுகிறோம். கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை போற்றுக்கு உரியவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டுமென அவர் விரும்பினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. ஆண்டவர் உங்களோடு என்றும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, திருவாக்கியங்கள் 26-38 வரை. 6ஆம் மாதத்திலே கப்ரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலியாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னிகையிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தராகி யோசேப் என்னும் பெயருடைய ஒருவருக்கு மனம் ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தையேதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதரிடம், தூய ஆவி மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலும்,
ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. இக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகி எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம்முடைய சொற்படி எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. விண்ணையும் மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியரார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். காத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், ஆயினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடவே திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எல்லாவல்ல தந்தையாம் இறைவன் மக்கள் அனைவரும் மீட்படையவும் உண்மையின் நிறை அறிவை பெறவும் விரும்புகிறார். முழு மனதுடன் அவரை நோக்கி மன்றாடுவோமாக. நல்ல ஆயனே இறைவா, திரு அவையை உமது திருவுளத்தின்படி வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், சிறப்பாக எம் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகர், மேதகு ஆயர் தேவதாஸ் அம்பரோஸ் அவரோடு இணைந்து பணியாற்றும் எம் மறைமாவட்ட குருக்கள், துறவர சபையினர் ஆகிய அனைவருக்கும் உடல் உள்ள சுகம் தந்து உமது இறையரசின் பணியினை திறம்பட செய்ய அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் இருப்பிடமே இறைவா, எம் மறை மாவட்ட பங்குகளில் இயங்கும் அன்பியங்கள், பக்த சபைகள், இளையோர் இயக்கங்கள், பங்கு பேரவை, பழிப்பீட சீரார் இயக்கங்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்து பங்கின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு இறை மக்கள் ஆன்மீகத்திலும் பிறர் அன்பிலும் சிறந்திட விளங்க ஒன்றாக கரம் சேர்த்து உழைக்க அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் வடிவே இறைவா, எம் மறை மாவட்டத்தில் நடத்தப்படும் அத்துணை கல்வி நிறுவனங்களையும், சமூக பணி மையங்களையும், முதியோர் மற்றும் பிறர் அன்பு சேவை மையங்களையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இவைகளின் மூலம் நாங்கள் உம்முடைய அன்பின் அரசை கட்டி எழுப்ப அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் ஊற்றே எம் இறைவா,
எம் மறைமாவட்டத்தில் இவ்வாண்டு திருமண வெள்ளி விழா மற்றும் பொன்விழா கொண்டாடும் தம்பதியினருக்காக சிறப்பாக கொண்டாடுகிறோம். திருமணம் என்னும் அருள் அடையாளத்தினால் ஒன்றிணைக்கப்பட்டு உம்முடைய அருள் கடைகளால் நிரம்பி வாழ்வில் அருள் செல்வங்களை வழங்கியிருக்கின்றீர். தொடர்ந்து இவர்களின் வாழ்வு வளம் பெறவும் நல்ல உடல் உள்ள சுகத்தினால் நிரப்பப்படவும் வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நன்மையின் நிறைவே இறைவா, எம் மறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து நோய்வாய்ப்பட்டவர்களையும் உமது குணப்படுத்தும் கரத்தால் தொட்டு ஆசிர்வதியும். அவர்கள் நோய்கள் நீங்கி உடல் உள்ள நலத்துடன் வாழ தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இப்பொழுது மௌனமாக நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை ஆண்டவர் திருமுன் எடுத்துரைப்போமா. எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, திரு அவையின் இறைப்பற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தருளும். பரிவிரக்கத்தின் காரணான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெறச் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தந்தேன் கனிவுடன் ஏற்பாய் இறைவா எம்மையும் ஏற்றிடுவாய். காணிக்கை தந்தேன் கனிவுடன் ஏற்பாய் இறைவா எம்மையும் ஏற்றிடுவாய். உழைப்பின் பயனை உம்மிடம் தந்தேன் ஏற்பாய் நீ என்
சகோதரரே சகோதரிகளே, என்னுடைய முடியமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையர் உனக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னிமரியாவின் அமல உற்பவ பெருவிழாவில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கும் மீட்பின் பலிபொருளை மனமிறங்கி ஏற்றருளும். அவரை மாசுகள் அனைத்திலிருந்தும் நீர் முதருளால் முன்னரே காப்பாற்றியது போல அவரது பரிந்துரையால் நாங்கள் குற்றம் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற செய்தீராகி எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இது எங்களை எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாய் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவாம், என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் மக்கன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். புனிதமிக்க கன்னிமரியாவை பிறப்பு நிலை பாவத்தினும் மாசுகள் அனைத்திலிருந்தும் காப்பாற்றினீர். உமது நிறை அருளால் அவரை அணி செய்து உம் திருமகனுக்கு ஏற்ற அன்னையாக அவரை முன்னேற்பாடு செய்தீர். அம்மகனுடைய மணமகளாகிய மாசு மறுவற்று எழுமிகுந்த திரு அவையின் பிறப்பை முன்னறிவித்தீர். ஏனெனில் புனிதமிக்க கன்னிமரியா எங்கள் பாவங்களை போக்கும் மாசற்ற செம்மறியான உன் திருமகனை எங்களுக்கு பெற்றுத் தருபவராகவும் மற்ற எல்லாருக்கும் மேலாக அக்கன்னியே மக்களுக்காக பரிந்துரைப்பதாகவும் புனித வாழ்வின் முன்மாதிரியாக விளங்க செய்தி. ஆகவே வானதுதரோடு ஒன்றிணைந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவர் பெயராய் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா. ஓசனா 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 ஓசனா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர். உடைய படைப்புகள் எல்லாம் புகழ்வது தகுமே. என் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை முது பெயருக்கு தூய காணிக்கு ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடிராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கைகளை அதை ஆவியால் தூய்ப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுபனவாகி அவர் பணித்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு அன்றி செலுத்தி ஆசி வழங்கி
அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், இதில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மாறை பொருள். திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தில் அணிவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திரு அவையின் காணிக்கை கண்ணோக்கிருளை மன்றாடுகின்றோம். இப்பதினால் இவ்வுளம் கனிய திருளமானீர். இவ்வாறு உடைய திருமகனின் திருவுடல் இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர் மற்றும் புனிதர்கள் அனைவருடன் நாங்கள் உரிமை பெற்றிற்கு தகுதி உடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றென்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு நம்பியிருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் மறைமாவட்டத்தின் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆயர் தேவதாஸ் அம்ப்ரோஸ், எங்கள் முன்னாள் ஆயர் அந்தோணி அவர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்களுடைய சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவளை விட்டு சென்ற அனைவரையும் உம்முடைய ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உரியதே.
ஆண்டவரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களை ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறிவிருந்து அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடணும், எனது ஆன்மா நலமடையும். அன்புடனே
கொள்ளுங்கள். இயேசு தரும் விருந்திது உண்ண வாருங்கள். இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளையே. இயேசு தரும் விருந்திலே உண்ண வாருங்கள். இறையரசின் உணவிலே பகிர்ந்து கொள்ளுங்கள். பாலை நிலத்திலே பசியை போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. பாலை நிலத்திலே பசியை போக்கவே மண்ணில் வந்தது மன்னா உணவு. இங்கு வாழும் மக்களின் துயரை போக்கவே தேடி வந்தது இந்த தெய்வீக உணவு. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, நம்முடைய மறைமாவட்ட பாதுகாவலி அமலுறுப்புவ அன்னையினுடைய விழாவினை மறைமாவட்ட விழாவாக இன்றைய தினம் ஆண்டவருக்கு நன்றி கூறி நாம் ஜெபித்திருக்கிறோம். இந்த திருப்பலியில் திருப்பலியினுடைய துவக்கத்தில் நமது மறைமாவட்டத்தில் இல்லற வாழ்வில் வெள்ளி விழாவினையும் பொன் விழாவினையும் கண்ட தம்பதியரை ஆயவர்கள் வாழ்த்தி அவர்களுக்காக ஜெபித்திருக்கிறார்கள். இந்த அருமையான இந்த நேரத்தில் அன்புக்குரியவர்களே, குருத்துவ வாழ்வில் நமது மறைமாவட்டத்திற்காக தங்களை அர்ப்பணம் செய்து 2 அருட்தந்தையர்கள் 25வது ஆண்டு வெள்ளி விழாவை இந்த ஆண்டிலே கொண்டாடுகிறார்கள். அவர்களை இப்பொழுது நான் வாழ்த்துவதில் பெருமிதம் கொள்ளுகின்றேன். தந்தை ஜான் பீட்டர் பொன்மலை பங்கை சார்ந்த இவர் 6/4/1994 அன்று குருவாக அருட்பொழிவு பெற்றார். திண்டுக்கல் தூய சூசையப்பர் பங்கிலும் பாலக்கரை உலக மீட்பர் ஆலயத்திலும் உதவி பங்கு தந்தையாகவும், ஒட்டன்சத்திரம், நாசரத், துறைக்குடி பங்குகளில் பங்கு தந்தையாகவும், திருச்சிராப்பள்ளி சமூக பணி மையத்தினுடைய இயக்குனராகவும், மறைமாவட்ட பொருளராகவும் சிறப்புடன் பணியாற்றியிருக்கிறார். தற்போது சுப்பிரமணியபுரம் பங்கின் பணியாளராகவும், ஜேம்ஸ் அகாடமியின் கட்டுமான பணிகளை மேற்பார்வையிட்டு மேற்கொள்பவராகவும் செயல்பட்டு வருகிறார். தந்தை அவர்களை நம்முடைய ஆயர் சார்பாகவும், குழுமை இருக்கிற அருட்தந்தையர்கள் சார்பாகவும், இருபால் துறவியர் சார்பாகவும், இறைமக்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பாகவும் வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம், ஜெபிக்கின்றோம். செய்திட்ட பணிக்காக நன்றி செலுத்துகின்றோம். நம்முடைய ஆயர் அவர்கள் தந்தை ஜான் பீட்டர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மறைமாவட்டத்தினுடைய அன்பளிப்பை வழங்குவார்கள். அதனைத் தொடர்ந்து தந்தை வி. ஜான் கென்னடி தந்தை அவர்கள் திண்டுக்கல் அருகில் உள்ள யாகப்பன்பட்டி என்கிற கிராமத்தை பிறப்பிடமாக கொண்டவர். 13/4/1994 அன்று குருவாக அருட்பொழிவு பெற்றார். உதவி பங்கு தந்தையாக பாலக்கரை உலக ரட்சகர் ஆலயத்திலும் மணப்பாறை லூர்தனை ஆலயத்திலும் பணியாற்றி பங்கு தந்தையாக எழுப்பூர், அம்மாப்பேட்டை, வேங்கூருக்கு அருகில் இருக்கிற லூர்து நகர் பங்கிலும் பணியாற்றியிருக்கிறார். 2009ஆம் ஆண்டு முதல் தமிழக ஆயர் பேரவையின் சார்பாக சட்டப்பணி குழுவின் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின்
வழக்குரைஞராக மிகச் சிறப்புடன் பணியாற்றி வருகின்றார். அருட்தந்தை அவர்களை ஆயர் சார்பாகவும் இங்கு குழுமியிருக்கிற அருட்தந்தையர்கள் சார்பாகவும் இருபால் துறவியர் இறைமக்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பாகவும் வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம், ஜபங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம், நன்றியும் சொல்லுகிறோம். ஆயர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மறை மாவட்டத்தினுடைய வெகுமதியை வழங்குவார்கள். அன்புக்குரியவர்களே, இனிதாக நிறைவேறியிருக்கிற இந்த கொண்டாட்டத்திற்கு உதவி நின்ற ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்த நான் விரும்புகின்றேன். குறிப்பாக நம் ஆயர் அவர்களுக்கு, நம்முடைய முன்னாள் ஆயர் ஆண்டனி டிவோட்டா அவர்கள் தன்னுடைய பணியை துவங்கிய நாள் முதல் இந்த மறைமாவட்ட பாதுகாவலினுடைய விழாவினை மறைமாவட்டத்தினுடைய விழாவாக கொண்டாட திட்டமிட்டு அதை செயல்படுத்தினார். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக இது அமைய வேண்டும் என்று ஆயர் அவர்களை நாங்கள் கேட்டுக்கொண்டோம். அப்படி கேட்ட பொழுது அவருக்கு நிறைய பணிகள் தஞ்சையில் இருந்தன. அதைத் தொடர்ந்து கஜா புயலினால் தஞ்சை மறை மாவட்டம் முழுவதுமே பாதிக்கப்பட்ட நிலையில் நிறைய பணிகள் தொடர்ந்தன. இருப்பினும் இதற்காக அவர் தேதியை ஒதுக்கி இந்த நாளில் சிறப்பாக வருகை தந்து நம்மோடு இணைந்து நமது மறை மாவட்டத்திற்காக அவரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இருக்கிறார்கள். எனவே ஆயர் அவர்களுக்கு இங்கிருக்கிற அருட்தந்தையர்கள் இறைமக்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பாக எங்களுடைய வாழ்த்தையும் பாராட்டையும் நெஞ்ச நிறைந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இந்த விழா இனிதே அமைவதற்கு நம்முடைய பேராலய அருட்தந்தையர்கள் தந்தை சகாயராஜ் உதவி பங்கு தந்தை, தந்தை மரிய லூயிஸ் அவரோடு இணைந்திருக்கிற பங்கு பேரவை உறுப்பினர்கள், தன்னார்வ பணியாளர்கள் அத்துணை பேரும், பாடகர் குழுவினரும் நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள், ஜபங்கள், பாராட்டுக்கள், நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். இந்த வழிபாட்டினை தந்தை டேவிட் அவர்கள் ஒருங்கிணைத்து மிக சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்தும் பாராட்டும் நன்றியும் ஜபங்களும். பொன்விழா வெள்ளி விழா தம்பதியரை பதிவு செய்து வரவேற்று உபசரித்து அவர்களை வழிநடத்திய பணிக்குழுக்களின் ஒருங்கிணைப்பாளர் தந்தை அல்போன்ஸ், அவரோடு பணியாற்றிய வேதியர்கள், நல்லாய நிலைய பணியாளர்கள், தம்பதியருக்கு நினைவு கேடயம் வழங்கிய குடும்ப நல பணிக்குழு செயலர் திரு விஜயகுமார், அவருடன் பணி செய்யும் சகோதரிகளுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களும் பாராட்டுங்களும் ஜபங்களும் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளும். ஆயர் இல்லத்தில் குருக்கள் இரவு உணவு அருந்துவதற்கான அனைத்து பணிகளையும் மேற்கொண்டிருக்கிற தந்தை ஜெரோம் ஞானபிரபு ஆயர் இல்ல பொறுப்பாளர், அவருடன் இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிற ஆயர் இல்ல பணியாளர்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய ஜபங்கள், பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள், நன்றிகள். இவ்விழாவிற்கு முழு ஒத்துழைப்பை வழங்கி பொன்விழா வெள்ளி விழா தம்பதியரை தங்களுடைய பங்குகளிலிருந்து அனுப்பி வைத்து இன்று இந்த திருப்பலியில் இணைந்து இறைவனுக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கின்ற அருட்தந்தையர்கள் அனைவருக்கும், பங்கெடுத்து ஜெபித்திட்ட இருபால் துறவையருக்கும், மறை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை தந்து ஜெபித்து நிற்கின்ற இறைமக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். நிறைவாக அன்புக்குரியவர்களே, பல்வேறு நிலைகளில் இவ்விழா சிறப்பாக அமைந்திட ஆலோசனைகள் வழங்கிட்ட, உழைத்திட்ட, ஒத்துழைப்பு நல்கிட்ட, ஜெபித்திட்ட அனைவருக்கும் மறை மாவட்டத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவாம், புனித மரியாவின் உற்பவத்தில் அவரை மாசிலிருந்து தனிப்பட்ட முறையில் காப்பாற்றினீரே. நாங்கள் உட்கொண்ட திருவுணவு அப்பாவக்கரைகளிலிருந்து எங்களுக்கு நலம் அளிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய
கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சிறப்பாசிருக்கு கரம் குவித்து சிரம் தாழ்த்தி மௌனமாக ஜெபிப்போம். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இதை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள்வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவருடைய பெயர் போற்றப்படுவதாக. இன்றும் என்றும் போற்றப்படுவதாக. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் மீது தங்கி உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் அருளை பெற்றவர்களாக சென்று வாருங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. பவியே அருளே தாயே வாழ்க வாழ்க. மாசரு கண்ணியே மாபெரும் தாயே வாழ்க வாழ்க. அமலோர் பவியே அருளே தாயே வாழ்க வாழ்க. மாசரு கண்ணி மாபெரும் தாயே வாழ்க வாழ்க. வாழ்க தாயே வாழ்க நீயே வாழ்க வாழியவே. அன்னை வாழ்க அமலே வாழ்க வாழ்க வாழியவே. அமலோர் பவியே அருளே தாயே வாழ்க வாழ்க. மாசரு கண்ணியே மாபெரும் தாயே வாழ்க வாழ்க. மாந்தர்களை காப்பவளே வாழ்க வாழ்க. மாமரியே மாதவளே வாழ்க வாழ்க. மாந்தர்களை காப்பவளே வாழ்க வாழ்க. மனமகிழ்ந்து பாடிடுவோம் வாழ்க வாழ்க. தினம் நினைந்து போற்றிடுவோம் வாழ்க வாழ்க. அமலோர் பவியே அருளே தாயே வாழ்க வாழ்க. மாசரு கண்ணியே மாபெரும் தாயே வாழ்க வாழ்க. இறைமகனின் திருத்தாயே வாழ்க வாழ்க. மறை போற்றும் பேரரிலே வாழ்க வாழ்க. இறைமகனின் திருத்தாயே வாழ்க வாழ்க.
அவரை போற்றும் பேரிலே வாழ்க வாழ்க. கண்ணி மாவர் தாயே வாழ்க.